ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் பல வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது வந்து ஃப்ரைடே மார்னிங் எடுத்த vlog தாங்க. இது ஃப்ரைடே ஃபுல் டே vlog. இது காலையில் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லன்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்துக்கும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. காலையில் வந்து தோசை, அப்புறம் கொஞ்சம் சட்னி போட்டுட்டு இதே சாம்பார் பண்ணிக்கிட்டோம். மத்தியானத்துக்கு வந்து சாப்பாடு, அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் புடலங்காய் சாம்பார் தான். இங்கே வந்து பால் காய்ச்சியாச்சு. இனிமேட்டு தான் நான் காஃபியே குடிக்கணும். ஆக்சுவலாக வீடு வந்து இப்படி தான் இருக்குது. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ இனிமேட்டு இதெல்லாம் மாற்றி வச்சுட்டு பாத்திரத்தையெல்லாம் விளக்கி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தலை செய்யணும். விஷ்ணாவி பார்த்திங்கன்னா சும்மா இப்படி படுத்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பெப்பா பிக் ஓடிட்டு இருக்குது. பெப்பா பிக் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நிக்கு ஜூனியரில். பெப்பா பிக்னா ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு, இவங்க அக்காவுக்கும். ஸோ டே டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறக்கே டைம் சரியாக போயிடுச்சு. ஈவினிங் குழந்தைங்க வந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா பிரியாணி தான் எங்கள் வீட்டில். நாங்கள் வந்து 8 to 8:30 வந்து எங்களுடைய டின்னர் முடிச்சிடுவோம். ஸோ பிரியாணி நோ அப்ஜெக்ஷன். இது வந்து ஒரு 1 pot ரெசிபி. ஸோ ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கிறேன். கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு அரை பட்டை, அப்புறம் ஒரு மராட்டி முக்கு, இது வந்து நட்சத்திர சோம்பு வந்து ஒரு சின்னதாக, அப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுருக்கிறேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக தாளிச்சிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அடுத்தது வெங்காயம், 2 பச்சை மிளகா தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு 2 மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் வந்து நான் எல்லாமே சேர்த்திருக்கிறேன். பச்சை பட்டாணி தவிர எல்லாமே சேர்த்திருக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பீட்ரூட் இன்றைக்கி வந்து போட்டிருக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்துல. யூஸ்வலாக எப்போவுமே உருளைக்கிழங்கு தானே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சரி உருளைக்கிழங்கு இல்லாமல் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறேன். இதுலேயே ஒரு 5 காய்கறிகள் இருக்குது. மொத்தமாக இதெல்லாமே ஒரு 3/4 கிலோ இருக்கும். அந்தளவுக்கு காய்கறி சேர்த்திருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய், இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடிய 1/4 கிலோ பூண்டு, 1/4 கிலோ இஞ்சி நான் அரைச்சி வச்ச பேஸ்ட் இது. அதிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாம் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துனோம்னா நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா பரட்டி விடலாம். லைட்டாக தண்ணி விடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து காயிலையும் உப்பு பிடிக்கும். அதுக்காகத்தான். ஓகே, இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ லைட்டாக ஒரு பரட்டி விட்டுறலாம். பாருங்கள், அதுவே பாருங்கள் எவ்வளோ தண்ணி எல்லாம் விடுதுன்னு தெரியுதா? இங்கே பாருங்கள், தக்காளியில் இருக்கிற காயில் இருக்கிற தண்ணி இன்னும் உப்பு போட்டிருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் விடும். சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். நம்ம வெஜிடபிள்ஸ்லேயும் டேஸ்ட் இறங்குறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு காய்களெல்லாம். இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கிறோம், அதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் காரம் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாக சேர்த்திக்கிங்க. சாப்பிடுவாங்கன்னா தாராளமாக நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் தான் இது. இதில் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திக்கிறதுனால கண்டிப்பாக மஞ்சள் போடணும். அதனால் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதே டீஸ்பூனில் தான் நான் போடுறேன், 1.5 டீஸ்பூன். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுறலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பொட்டேட்டோ பிரியாணி, பன்னீர் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் நிறையா போட்டிருக்கிறேன். ரைஸ் மாதிரி சாப்பிட்றது, பிரியாணி டைப்பில் சாப்பிட்றது எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சேனலில் செக் பண்ணி பாருங்கள்.
இது வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும், அதே சமயம் கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு அந்த மாதிரி வகைகளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன். எல்லோரும் நிறையா போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, கம்மியாக போட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், நல்லா கோட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இன்னும் லைட்டாக ஒரு வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸு சேர்த்திக்கலாம். மசாலா ஐட்டம்ஸ் போடும்போது வந்து கண்டிப்பாக ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டம்ளரில் தான் வந்து ரைஸ் வந்து எடுத்துருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன் 2 டம்ளரு. இதுக்கு வந்து 2க்கு 2 ஊற்றிக்கலாம், 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னொரு மெத்தட் எப்போவுமே சொல்லியிருக்கிறேன், நம்ம ஊற வச்ச ரைஸை வந்து நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரைஸ் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபில்ட் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன். நான் காமிச்சேன் இல்லையா அந்த டம்ளரில். இப்போ அதில் தண்ணி நம்ம கொஞ்சம் வடிச்சிட்டோம்னா இந்த ரைஸ் வந்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வேக வைக்கிற வெஜிடபிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ காய் மசாலாவெல்லாம் நல்லா பரட்டியாச்சு. இப்போ நான் ஊற வச்ச தண்ணியிலேருந்து 1 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். இன்னும் 3 டம்ளர் ஊற்றணும். ஊற்றிட்டு காட்டுறேன். இப்போ இது 2வது டம்ளர், 3, இது 4. இப்போ ஊற்றியாச்சு. இதெல்லாம் கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுனது பார்த்திங்கன்னா காய்க்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தான் வந்திருக்கும். இப்போ நம்ம ரைஸ் போட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டுட்டு நம்ம இறக்குனோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது சேர்த்துன தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி நம்ம வந்து 1 டீஸ்பூன் தான் உப்பு சேர்த்திருக்கிறோம். இப்போ நம்ம இன்னொரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். மொத்தமாக 2 டீஸ்பூன் உப்பு. மொத்தமாக இந்த பிரியாணி எல்லாத்துக்குமே சேர்த்தி போட்டாச்சு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரைஸை சேர்த்திக்கலாம். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை இப்போ நம்ம ரைஸ் சேர்த்தியாச்சு. லேசாக பரட்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ்க்கு மட்டும்தான் நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம். இந்த காய்க்காக கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி ஊற வச்ச தண்ணியவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது தண்ணியெல்லாம் சேர்த்தியாச்சு, உப்பு எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ தண்ணி மறுபடியும் கொதிக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடி வைக்கணும். ஸோ வந்து லெமன் வந்து ஒரு 1/4 மூடி, இங்கே பாருங்க ரொம்ப தின்னாக தான் எடுத்துருக்கிறேன். அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஜூஸ் வரும். அந்த அளவுக்கு நம்ம புழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணினோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இதில் நல்லா இறங்கி நல்ல டேஸ்ட் தரும். நான் வந்து புதினா இன்றைக்கி சேர்த்துல. புதினா இருக்குது, ஆனால் வந்து சேர்த்துல. இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா புதினா தலையும் சேர்த்திக்கலாம். நான் அது சேர்த்துல, ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா, அதனால தான். ஓகே, இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிட்டோம்னா நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இன்னொரு டிப் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பீட்ரூட் சேர்த்துறதுனால கலர் வருது அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் அதை மட்டும் தனியாக வேக வச்சுட்டு அந்த தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறம் பீட்ரூட் காய் சேர்த்துனீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு வந்து கலர் கம்மியாக கிடைக்கும். ஆனால் எங்களுக்கு பரவாயில்ல, தேவைப்படுது, அதனால நாங்கள் போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுக்கலாம். விசில் போட்டாச்சு. பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம குக்கர் போட்டு விசில் வந்தாலும் சரி வரலினாலும் சரி, நம்ம சேர்த்துனதுக்கப்புறம் 10 நிமிஷம் வேக வச்சாலே கரெக்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ப்ரெஷர்லேயே நல்லா வெந்துடும். எனக்கு வந்து 10 நிமிஷத்துக்குள்ளாரையே விசில் வந்துடும். ஸோ நான் வந்து 2 விசில் விட்டுக்கிறேன். இப்போ விசில் இறங்கியாச்சுங்க. இப்போ பாருங்கள்,
குக்கர் திறந்தோன்னா பார்த்தீங்கன்னா ரைஸ் இந்த மாதிரி இருக்குது. நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணினதே தெரில. ரைஸ் எல்லாம் சூப்பராக நீள நீளமாக இருக்குது. நல்லா தெரியுது. இப்போது நல்லா செம்மையான ஒரு எல்லோ கலரில் இருக்குதுங்க. எல்லோ ப்ளஸ் ஆரஞ்சு கலரில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா நெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து விட்டுட்டும் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. இதே நல்லாயிருக்கும். எங்கேயுமே தீயவெல்லாம் இல்லை. செம்மையாக இருக்குது ரைஸு. தெரியுதா? நல்லா இப்போ சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன். இன்னும் நல்லா உங்களுக்கு ரிச்சாக இருக்கணும்னு சொன்னால் நல்லா நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். பிரெட் பீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்னொரு நாள் அந்த மாதிரி நான் பிரிஞ்சி ரைஸ் பண்ணி காட்டுறேன். ஏன்னா பிரிஞ்சி ரைஸ்னாலே கண்டிப்பாக பிரெட் வேணும். பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு சிப்ஸு, அதுக்கப்புறம் தயிர். இன்றைக்கி இதுதான் டின்னர். இதே ப்ரிப்பரேஷனில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சமையல் பலவண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.